பர்கூரில் சட்டமன்ற அலுவலகம் திறப்பு விழாவை அதிமுக கழக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் சட்டமன்ற அலுவலகம் திறப்பு விழாவை சிறப்பு விருந்தினராக அதிமுக கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் இ.சி. கோவிந்தராசன் முன்னிலையில் நடைபெற்றது. எம்.ஜி.ஆர். மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளரிடம் பேசிய எம்.எல்.ஏ. கோவிந்தராசன், பொதுமக்களின் கோரிக்கைகள் மற்றும் குறைகளை விரைவாக தீர்க்கும் நோக்கில் இந்த அலுவலகம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள் வழங்கும் மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறை வாரியாக உடனடியாக அனுப்பப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அத்துடன் மக்கள் சேவையை மேம்படுத்தும் வகையில் படித்த இளைஞர்கள் அலுவலக பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உட்காந்துக்கணும் கீழே நீ கொஞ்சம் பின்னாடி பின்னாடி வாங்க. பொதுச் செயலாளர் அன்னார் எடப்பாடி அன்னார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க துணை பொதுச் செயலாளர் கே.பி.எம். அன்னாருடைய ஆணைக்கிணங்க மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் புரட்சி அம்மா இவர்கள் ஆணைக்கிணங்க இன்றைக்கு பர்கூர் எப்பவுமே அனைத்து இந்திய அண்ணா திமுக கோட்டையாக இருந்த பர்கூர் தொகுதியில் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றுத்தந்த வாக்காளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் இன்று சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் அனைத்து உதவிகளும் தனித்தனியாக ஒவ்வொரு செக்ஷனாக போட்டு எல்லா வகையிலும் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இந்த சட்டமன்ற அலுவலகம் உங்களுக்கு உதவும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பொதுமக்கள் எளிதில் அணுகக்கூடிய அளவில் காலையில் 6 மணிலிருந்து சட்டமன்ற அலுவலகம் திறந்திருக்கும். அதே நேரத்தில் அதுக்கு உண்டான என்ன குறைகள் சொல்லலாம் அது குறைகளை தீர்த்து வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தனித்தனியாக படித்த இளைஞர்களை போட்டு அந்தந்த துறை சார்ந்த அலுவலகத்துக்கு உடனடியாக அந்த குறைகளை தீர்த்து வைக்கக்கூடிய எந்த மனுக்கள் வந்தாலும் அந்த மனுக்களை உடனே அந்த துறைக்கு அனுப்பிச்சு அவங்களுக்கு என்ன குறை இருக்கோ அந்த குறையை தீர்த்து வைக்கிற அளவுக்கு இளைஞர்களை போட்டு நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு செயல்படுவேன். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.